வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். அது தெரியல. அது அந்த கட்சிக்குள்ள முழு சுதந்திரம் இருக்குது. இருந்து இயங்குவதற்கும் விருப்பம் இல்லைன்னா வெளியேறுவதற்கும் முழு சுதந்திரம் இருக்குது. இது ஒரு ஜனநாயக அமைப்பு. தங்கச்சியை நாங்கள் தான் முதல்ல சமூக செயற்பாட்டாளர் தான் தங்கச்சி இருந்தாங்க. அவங்கள அழைச்சிட்டு வந்தது நான் தான். இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா சுதந்திரம் இருக்குது. பக்கத்தில் நிற்கிறவரோட நாளைக்கு வேற ஒரு அமைப்பில் போய் சேர்ந்து இயங்கணும்னு தோணுச்சுன்னா அவர் போகலாம். வரும்போது வாங்க வாங்க வணக்கம் ரொம்ப நன்றின்னு சொல்லுவோம். போகிறதா இருந்தால் போங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம். இதுதான் எங்களுடைய கொள்கை. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பருவ காலங்களில் இலையுதிர் காலம்னு ஒன்று இருக்கும். அது மாதிரி எங்கள் கட்சிக்கு இது கலையில் உதிர் காலம் வந்து அப்படி திடீர்னு வருவாங்க போவாங்க. என்ன இப்போலாம் முன்னைக்கு இப்போ வெளியில் போனால் நீங்கள்லாம் எடுத்து ஒரு பேச்சு மாதிரி போடுறதுனால கேள்வி கேட்கறதுனால எல்லாரும் ஒரு கடிதத்தை எழுதி வச்சுட்டு போகிறாங்க. நான் விலகுறேன்ட்டு அது உடனே நீங்கள் ஒரு பேச்சு மாதிரி எடுத்து போகிறனால அது எங்களுக்கு கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது. எடுத்து போடுங்க. தங்கச்சிக்கு முழு சுதந்திரம் இருக்குது. கட்சியிலே இருக்கிறதா கட்சியை விட்டு வேறு இடத்துல போய் சேர்ந்து இயங்குறதாங்கிறத முடிவெடுக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்குது. அதில் ஒன்றும் கருத்து நம்ம சொல்ல முடியாது. அடிப்படை பிரச்சனைகள் இந்த நிதி நெருக்கடி பிரச்சனை இருக்க சூழல்ல இந்த மும்மொழி கொள்கையை வச்சு துணை முதல்வரும் தம்பி அடிப்படையில் பெரிய பிழை நிகழ்ந்துருச்சு. கல்வி மாநில பட்டியலில் மாநில உரிமையாக தான் இருந்தது. அது அம்மையார் இந்திரா காந்தி அவங்க எடுத்துக்கிட்டு போகும்போது கடுமையாக நம்ம சண்டை போட்டு தடுத்துருக்கணும். இப்படி கச்சத்தீவை வேடிக்கை பார்த்தோமோ காவிரி நதிநீர் உரிமையை பறிகொடுத்தோமோ அப்படி. இப்போ நீங்கள் இந்திய ஏன் எல்லா மாநிலமும் இருக்கும்போது நீ மட்டும் எதிர்க்கிறேன்னா இந்த நிலப்பரப்பு முழுதும் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.